ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோல உடல் பருமனோட 2 வகைகள் பத்தி நான் பேச போறேன். இப்ப எல்லாம் இந்தியால உடற்பருமன்கிறது ஒரு தனி நபரோட பிரச்சனை இல்ல. மேகசின்ஸ், புக்ஸ் இதுல எல்லாம் படிக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் டாபிக்காவும் இல்ல. இது ஒரு சீரியஸ் ஹெல்த் ரிஸ்க். அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்கே ஒரு எக்கனாமிக் பேர்டனா மாறிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பப்ளிக் கிரைசிஸ், ஒரு சமூக பிரச்சனை. அதனாலதான் இப்ப பார்லிமெண்ட்ல கூட உடற்பருமனை பத்தி தீவிரமா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பாலிசி அஜெண்டாவோட முக்கியமான விஷயமா இத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ரேஷன் கடைகள்ல கொடுக்கிற 25 கிலோ அரிசியும் 5 கிலோ சர்க்கரையும் நம்மளுடைய வயிற்று பசிய தீர்த்திடலாம். ஆனா நல்ல ஊட்டச்சத்தான உணவை நமக்கு தருதா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்ப உடல் பருமன், நீரிழிவு நோய் இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல ரேஷன் கடைகள்ல வழங்கப்படுற வெள்ளை அரிசி, சர்க்கரையோட அளவை குறைச்சிட்டு அதுக்கு பதிலா அதிக புரதம் உள்ள பருப்பு வகைகள், ராகி, சோளம் மாதிரியான சிறுதானியங்கள் இத அதிகமா சேர்க்கணும் அப்படின்னு சமீபத்துல டாக்டர் சௌமியா சுவாமிநாதன், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சீஃப் சயின்டிஸ்ட், நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கைய வச்சிருக்கிறாங்க. டாக்டர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரியே கெலோரி பாதுகாப்பு மட்டும் போதாது, ஊட்டச்சத்து பாதுகாப்பும் வேணும். அந்த அடிப்படையில நம்மளுடைய கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் ஃப்ரேம் பண்ணணும். பார்லிமெண்ட்லயும் பேசி இருக்கிறாங்க. ரீசெண்டா 2026ஓட எக்கனாமிக் சர்வேல நம்ம நாட்டுல 24% பெண்கள் உடற்பருமனாகவும் 23% ஆண்கள் உடற்பருமனாகவும் இருக்காங்க. சின்ன குழந்தைங்க 1 to 5 வயசு இருக்கிறவங்களுக்குள்ள உடல் பருமனும் ஒரு 5 வருஷத்துல கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகமாயிருக்கு. இந்த உடற்பருமனுக்கு முக்கிய காரணமா 64% செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான். உடல் உழைப்பு ரொம்ப கம்மியா இருக்கிறது, உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலைகளை செய்யறது, டிவி அதிகமா பாக்குறது, போன் அதிகமா யூஸ் பண்றது, இதெல்லாம் தான் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் சொல்லப்படுது. 2வது காரணமா நம்ம அதிகமான அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ், பேக்ட் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறது. இந்த உணவுகள்ல அதிகமான உப்பு, சர்க்கரை, அடிட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒபேசிட்டிங்கிறது வெயிட் அதிகமா இருக்கிறது மட்டும் இல்ல, அது பல கிரானிக் டிசீஸ் வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கு. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உடல் பருமன் இல்ல. உடல் பருமனை நம்ம உடம்புல எங்க கொழுப்பு சேர்ந்திருக்கு அப்படிங்கறத வச்சு 2 வகையா பிரிக்கலாம். முதல்ல ஆண்ட்ராய்டு உடல் பருமன், 2வது கைனாய்ட் உடல் பருமன். இந்த ஆண்ட்ராய்டு வகை உடல் பருமனை ஆப்பிள் வடிவ உடற்பருமன் அப்படின்னும் சொல்லலாம். இந்த ஆண்ட்ராய்டு ஒபேசிட்டி ஆண்களுக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. போஸ்ட் மெனோபாசல் ஸ்டேஜ்ல சில பெண்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஒபேசிட்டி இருக்கு. இந்த ஆண்ட்ராய்டு ஒபேசிட்டி இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு எங்கெல்லாம் சேரும்னு பார்த்தா வயிற்றுல, கைகள், முதுகுல, மார்புல. இதுவே இந்த கைனாய்டு ஒபேசிட்டிய நம்ம பியர் வடிவ ஒபேசிட்டி அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலும் பெண்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ஒபேசிட்டி இருக்கும். இடுப்பு, தொடை, பின்புற முதுகு இங்கெல்லாம் அதிகமான கொழுப்பு சேர்ந்து இருக்கும். இந்த ஆண்ட்ராய்டு ஒபேசிட்டில என்ன ஆபத்து இருக்குன்னு கேட்டா, இத நம்ம விசிரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய உள்ளுறுப்புகள், கல்லீரல், இதயம், அந்த உறுப்புகள் மேல இந்த கொழுப்பு படிஞ்சிரும். இது ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரி நம்ம உள்ளுறுப்புல கொழுப்பு படிகிறதுனால தான் டைப் 2 டயபெட்டிஸ், பிளட் பிரஷர், ஹார்ட் டிசீசஸ் இதெல்லாம் வர்றதுக்கு காரணமா இருக்கு. இந்த கைனாய்டு ஒபேசிட்டியில கொழுப்பு தோலுக்கு அடியில சப்கியூட்டேனியஸா சேமிக்கப்படுது. இது உள்ளுறுப்புகளை பாதிக்கிறது கிடையாது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த வகை கொழுப்பு இதய நோய், நீரிழிவு நோய்க்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கவசமாவே செயல்படுதுன்னு
ஆய்வுகள் சொல்லுது. அதே சமயத்துல இந்த கைனாய்டு ஒபேசிட்டி இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி வந்து அதிகமா வரும். இந்த ஆண்ட்ராய்டு ஒபேசிட்டி இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய ஃபேட் செல்ஸ், கொழுப்பு செல்லுடைய சைஸ் பெரிதாக இருக்கிறது. ஸோ உடம்புல இருக்கிற எல்லா ஃபேட் செல்ஸுமே அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதனால இப்ப ஒருத்தங்க உடம்பு இளைக்கணும்னு நினைச்சா டயட்ல இருந்தோ எக்ஸசைஸ் பண்ணியோ இந்த ஃபேட் செல்லோடைய சைஸை குறைக்க முடியும். அதுவே கைனாய்டு ஒபேசிட்டியில பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு செல்கள் ஃபேட் செல்ஸ் வந்து அதிகமாயிடும். அதாவது ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாகும் போது இந்த ஃபேட் செல்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிடும். அந்த மாதிரி சமயத்துல உடம்பு இளைக்கணும்னா இந்த ஃபேட் செல்ஸோட எண்ணிக்கையை வந்து நம்மளால குறைக்க முடியாது. சைஸை வேணா குறைக்கலாமே தவிர ஃபேட் செல்ஸோட எண்ணிக்கையை நம்மளால குறைக்கவே முடியாது. தைனாய்டு ஒபேசிட்டி இருக்கிறவங்க அவங்களோட வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களோட பாடி வெயிட் வந்து அப்படியே ஸ்டபர்னாவே இருக்கும். இந்த 2026ல உலகம் முழுக்க ஒபேசிட்டி ட்ரீட்மெண்ட்க்கு நிறைய மருந்துகள் வந்திருக்கு. GLP-1 தெரப்பின்னு சொல்லுவாங்க. GLP-1ங்கிறது குளுக்கோகான் லைக் பாலிபெப்டைட் 1 அப்படின்னு அர்த்தம். உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க இந்த மருந்துகளை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு பசி எடுக்கிறது குறையும், உடல் எடையும் குறையும், டயபெட்டிஸ் வர வாய்ப்புகளும் கம்மியாகும். அப்படி ஒருத்தங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்து இந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களால டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னைக்கு டேக்அவே என்னன்னா, உடல் பருமன்கிறது ஒரு தோற்ற பிரச்சனை இல்லை, நம்மளுடைய உடல் நல பிரச்சனை, நம்ம எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. வயிற்று பகுதியில சேர்ற கொழுப்பு, அதாவது ஆண்ட்ராய்டு ஒபேசிட்டி ரொம்ப ஆபத்தானது. நம்ம நினைச்சா டயட் எக்ஸசைஸ் மூலம் இதை குறைச்சிடலாம். அதே சமயத்துல இந்த கைனாய்டு ஒபேசிட்டி குறைவான ஆபத்து கொண்டிருந்தாலும் அந்த கொழுப்பை குறைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆரோக்கியமான உணவு முறை, உடல் பயிற்சி, விழிப்புணர்வு மற்றும் அரசின் சரியான நடவடிக்கைகளால் மட்டுமே இந்த ஒபேசிட்டி பிரச்சனைய நம்ம வெல்ல முடியும்.